Hi children, how are you? This is your maths class. Okay? Did you practice the numbers? Children, did you complete this? Did you complete 1, 2, 3, 4 and 5? Okay. Good. யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அவங்களாம் குட். ஓகே, வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க அவங்களுக்குலாம். கம்ப்ளீட் பண்ணாதவங்க என்ன பண்ணணும்? அழகா கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? ஓகே சில்ட்ரன். ஓகே, நம்ம ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். எப்படி 1 2 3 எப்படி ரைட் பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்க, 1 எப்படி போடணும்? ஒரே ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் 2. How do you write the 2? First you will write the draw the curve and sleeping line. Okay, 2. Next என்ன வரும்? 3. 2 after 3. 3 after 4. 4 after 5. ஓகே, இப்படிதான் ரைட் பண்ணோம். மிஸ் இன்னும் ஒன் மோர் டைம் ரைட் பண்ணுற பாருங்க. 1 என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டாண்டிங் லைன். 2 கர்வ் அண்ட் ஸ்லீப்பிங் லைன். 3 2 கர்வ் கண்டினியூஸாக போடணும். 3 இப்படி ஒரு கர்வ், நெக்ஸ்ட் ஒரு கர்வ். நெக்ஸ்ட் 4 standing line, sleeping line and one more standing line. Okay, next 5 standing line, curve and sleeping line. Okay வா? நெக்ஸ்ட் இன்னைக்கு 6ல இருந்து பார்க்கலாம். 6ல இருந்து எப்படி போடலாம் அப்படின்ட்டு பாருங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? இந்த டாட்ஸை ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி வந்து அதுக்கப்புறம் கர்வ், க்ளோஸ்டு கர்வ். இது என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்டு கர்வ். இது என்ன இருக்கு? க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா? ஸோ இது க்ளோஸ்டு கர்வ் சொல்லுவாங்க. மூடி இருக்கு. ஓகே, ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போட்டு ஒரு க்ளோஸ்டு இந்த டாட் மேலேயே போடணும். 6. This is 6. 5 after 6. 5 after 6. ஓகே, நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, நான் மிஸ்ஸு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு காட்டுறேன். பாருங்க, ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு க்ளோஸ்டு கர்வ், ஸ்லாண்டிங் லைன், நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ்டு கர்வ். ஓகே, ஸ்லாண்டிங் லைன், நெக்ஸ்ட் க்ளோஸ்டு கர்வ், ஸ்லாண்டிங் லைன், நெக்ஸ்ட் க்ளோஸ்டு கர்வ். ஓகே, பாருங்க, ஸ்லாண்டிங் லைன், அப்படியே கர்வ்னா என்ன பண்ணணும்? அப்படியே பெண்ட் பண்ணி அதே இடத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, 6 ஸ்லாண்டிங் லைன், அப்படியே என்ன பண்ணணும்? கர்வ். ஓகே, க்ளோஸ் பண்ணணும். ஓகே, 6 ஸ்லாண்டிங் லைன், அப்படியே என்ன பண்ணணும்? நீங்கள் கர்வ் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் 6. 5 after 5க்கு அப்புறம் என்ன வரும்? 6. ஓகே, 6 after நீங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? அழகாக ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் 7. 7 வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, 1 ஸ்லீப்பிங் லைன், ஈஸியாக தான் இருக்கும். 1 ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்லாண்டிங் லைன், லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கும். ஸ்லாண்டிங் லைன், 1 sleeping line, 1 slanting line. ஓகேவா? ஈஸியாக இருக்க 7. 1 sleeping line, 1 slanting line, 1 sleeping line, 1 slanting line. 7. ஓகே, 6 after 7. 7 after 8. 8 வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், எஸ் போடுற மாதிரி போடணும். பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க. ஓகேவா? 8.
நீங்கள் இந்த லைன் ஜாயின் பண்ணி போடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே காட்டுறேன் பாருங்கள். நம்ம 3 போடுவோம் இல்லையா, அப்படி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து எஸ் மாதிரி போடணும். ஓகே, போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணணும் பாருங்கள். 3 மாதிரி போட்டு எஸ் மாதிரி போடுறேன். எஸ் மாதிரி போடுறேன்னா ஏபிசிடியில். அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணி ஓகே பாருங்கள். ஃபர்ஸ்ட் எஸ் மாதிரி போடுறேன் பாருங்கள். அப்படியே இங்கே ஜாயின் பண்ணி 8. நம்ம மிஸ் மொபைல் பிடிச்சி போகிறதுனால அவ்வளோ நீட்டாக வரல, நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். எஸ் அப்படியே ஜாயின் பண்ணி 8. ஓகே, நீங்கள் எஸ் ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி ஜாயின் பண்ணி போடணும் பாருங்கள். இன்னொரு முறை கவனிங்க, ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. எஸ் மாதிரி போடுறோம். இங்கே ஜாயின் பண்ணி லைட்டாக வந்துட்டு இப்படி. ஓகே, ஓகேவா? இப்போதான் 8. ஓகே, 7 ஆஃப்டர் 8. 8 ஆஃப்டர் 9. 9 வந்து 0 மாதிரி க்ளோஸ்டு கர்வ். நீங்கள் க்ளோஸ்டு கர்வ் போட்டு ஒரு லைன். ஓகே, 6க்கு போட்டோம் இல்லையா க்ளோஸ்டு கர்வ், அது மாதிரி 9. ஓகேவா? நான் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க பாருங்கள். சி மாதிரி போட்டு இங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுமோ அங்கேருந்து ஒரு லைன் பாருங்கள். சி மாதிரி போடுறேன், மேலே எடுத்து போய் ஜாயின் பண்ணுறேன், அப்படியே கீழே ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஒரு கர்வ் போடுறேன், மேலே ஜாயின் பண்ணுறேன், மேலேருந்து ஒரு லைன் பாருங்கள். சி போடுறேன், மேலே லைன் எடுத்துட்டு ஜாயின் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு லைன். திஸ் இஸ் 9. 9 ஆஃப்டர் 10. 10 இது 9 வரைக்கும் வந்து 1 டிஜிட் நம்பர்ஸ். ஓகே, here after 2 digit பாருங்கள். 1 2 நம்பர்ஸ் இருக்கு. 10 எப்படி போடணும்னா ஈஸி தான். ஆல்ரெடி உங்களுக்கு 1 எப்படி போடணும்னு தெரியல. ஸ்டாண்டிங் லைன், then you will draw the closed curve 0. 10 1 0 10 1 0 10. ஓகே ஓகே சில்ட்ரன், ஒன் டைம் நம்ம ஃபுல்லாக ரைட் பண்ணிடுவோம். ரைட் பண்ணிவிட்டு பார்ப்போம் பாருங்கள். 1 2 எப்படி ரைட் பண்ணுவோம், கர்வ் அண்ட் ஸ்லீப் லைன். 2 ஆஃப்டர் 3. 3 ஆஃப்டர் 4. 4 ஆஃப்டர் 5. 5 ஆஃப்டர் இன்னைக்கு நியூவாக நம்ம என்ன பார்த்தோம், 6. 6 ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்டு கர்வ் இப்படி வளைச்சு போகணும். 7 ஈஸி, ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். 8 எப்படி போடணும், எஸ் மாதிரி போட்டு போய் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? 9 க்ளோஸ்டு கர்வ் லைன். 10 எப்படி போடுவீங்க, 1 போட்டு 0 போடுவீங்க, 1 போட்டு 0. 10 சொல்லுங்க பார்க்கலாம். 1. all of you say along with me. எல்லாரும் மிஸ் கூட சொல்லுங்க, நான் சொன்னதும் நீங்க திரும்ப சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, வெரி குட். கிளாப் டு ஆல். எல்லாருக்கும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். ஓகே சில்ட்ரன், நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், பிக் அண்ட் ஸ்மால் பார்த்தோமா? அதை ஒரு ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? பாருங்க இப்படி இருக்கும். ஸ்மால், விச் ஒன் இஸ் ஸ்மால்,
This one is small. What is this? What is this? This is a elephant. This also a elephant. This is small elephant. This is big elephant. Okay. Small, big. Small na எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கும். Big na பெருசா இருக்கும். ஓகேவா? Small, big, big, small. ஓகே. இது என்னது? போட் சொன்ன இல்லையா? இல்ல லாட்ஜ் சொல்லலாம். Big, small. Big, small. What's this? Ball. Big ball and small ball. Big, small. Okay. Big box, small box. Big, small. Big fish, small fish. Big, small. Okay. Next, dogs. This one is big dog. This one is small dog. Big, small. Big, small. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்பாட் பிக் அண்ட் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்மளுக்கு இங்க கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? அதை பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த பிக் பால். என்ன சொல்றாங்கன்னா, பிக் பால் எதுவோ அதை சர்க்கிள் பண்ண. சர்க்கிள்னா என்னது? இதுதான் சர்க்கிள். இதுதான் சர்க்கிள். என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாலை சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. Which one is big ball? This or this? This one is big ball. இதுதான் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. இந்த green ball குட்டியா இருக்கு. ஸோ பிக் பால் என்ன பண்ணணும்னா சர்க்கிள் பண்ணுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? பொறுமையாக என்ன பண்ணுங்க, ரவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்படிதான் சர்க்கிள் பண்ணணும். இதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. சர்க்கிள் த ஸ்மால் ஆப்பிள். இது பாருங்க, இங்க சர்க்கிள் த பிக் பால் சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. சர்க்கிள் த ஸ்மால் ஆப்பிள். Which one is small apple? The green color apple is small apple. இதை என்ன பண்ண சொல்றாங்க? சர்க்கிள் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு தான் தெரியல சர்க்கிள் பண்ண. அது மாதிரி சர்க்கிள் பண்ணிடுங்க. Good. Next one. Circle the small jar. Small jar. What is this jar? This one is big or small? Yes, this one is big jar. This one is small jar. இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஸ்மால் ஜாரை ரவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ ஸ்மால் ஜாரை நம்ம ரவுண்ட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், சர்க்கிள் த பிக் லேம்ப். திஸ் ஒன் இஸ் லேம்ப். திஸ் ஒன் இஸ் பிக் லேம்ப். திஸ் ஒன் இஸ் ஸ்மால் லேம்ப். நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? பிக் லேம்பை சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நான் பிக் லேம்பை என்ன பண்ண போறேன்னா சர்க்கிள் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, நீங்க பண்ணிட்டீங்களா? நீங்களும் அழகா பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க நம்பர்ஸ் மட்டும் 10 வரைக்கும் நம்பர்ஸ் புக்ல ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ஒர்க்கையும் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.